அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலில் புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he is give them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with him. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 12. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. First Corinthians chapter 9 verse 1 to 27. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வசனம் வரை. வசனம் 1. நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயேதனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா? I am not the apostle. I am not free. I have not seen Jesus Christ your Lord. Have not he my work in the Lord. வசனம் 2. நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவே அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தலராய் ஊழியத்திற்கு
முத்திரையாயிருக்கிறீர்களே. If I be not an apostle, unto another he debitless, I am to you for the seal of the many apostoleship. He gained the Lord. வசனம் 3. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்கிற மறுதரமாவது, may answer to them that do examine me is this. வசனம் 4. புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? I have a not and power to eat and to drink. வசனம் 5. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவி ஆகிய ஒரு சகோதரியை கட்டிக்கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? Have we not power to the lead about as sister a wife, as well as the other apostles, and as these brethren of the Lord and the Kebas. வசனம் 6. அல்லது கைத்தொழில் செய்யாது இருக்கிறதற்கும் எனக்கு பர்னபாவுக்கும் மாத்திரம் தானா அதிகாரம் இல்லையா? Have you only and Barnabas have not we power to the forbear working. வசனம் 7. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கடியிலே பூசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பலனை சாப்பிடாதிருப்பான். Who go at the warfare any times at their own charges, who planteth the vineyards and eateth not of these fruits thereof. Here are you who feedeth a flock and eateth not of the milk of the flock. வசனம் 8. இவைகளை மனுஷர்கள் வழக்கத்தின்படியே சொல்கிறானே, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்கிறதில்லையா? Say I those things as a man had said not the law, the some also. வசனம் 9. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டுயாக என்று மேய்ச்சலின் பிரமாணத்திலே எழுதி இருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாரோ? For it is the written in this law of the Moses to go, thou shalt not measure the mouth of the ox that treadeth out the corn, doth God take care for oxen. வசனம் 10. நமக்குத்தான் இதையே சொல்லியிருக்கிறாரே, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழுவும், போரடிக்கிறவன் தன் நம்பி இருக்கிறதில் பங்கு அடைவான் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே ஆகையல்ல, அது நமக்கே எழுதியிருக்கிறது. அது stand he eat and altogether for your the sake, no debate. This is written that he that ploweth should plow in the hope, and that he that seeth in the hope should be partaker of this hope. வசனம் 11. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமே. If we have the sworn unto spiritual things, is it a great things if we shall interrupt your the carnal things. வசனம் 12. மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல்
எல்லா பாடுபடும்படுகிறோம். If other be and partakers of this power over you, are not we and debtor. Nevertheless, we have not used this power, but suffer all things, lest we and should and enter the gospel of the Christ. வசனம் 13. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ஆலயத்துக்குரியவைகளில் புசிக்குகள் என்றும் பலிப்பிடத்தை அடுத்த பணிவிடை செய்கிறவர்களுக்கும் பலிப்பிடத்தில் உள்ளவைகளின் பங்கும் உண்டு என்றும் அறிவீர்களா? Do you not cannot at that they which minister about holy things live off the things of the temple, and they which wait at the altar are the partakers with the altar. வசனம் 14. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். Even so we hate and the Lord and ordinate that they and which and approach the gospel should and live have the gospel. வசனம் 15. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. அப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளையே நான் எழுதியிருக்கிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டல் ஒருவன் வைத்தமாக்குகிறதை பார்க்கிலும் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். But I have the used none of these things, neither have the written these things, that it shall be so done unto me, for it were better for me to die than that any man should make my glorying void. வசனம் 16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தால் எனக்கு ஐயோ, பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. For through God I approach the gospel, I have the nothing to glory of, for the necessity its lay upon me, he who is one to me, if you approach not the gospel. அதனம் 17. நான் உற்சாகமாய் அப்படியே செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரண உத்தியோகமும் எனக்கு ஒப்புவிக்கப்படுகிறதே. For if I do these and things and willingly, I have the reward. But if the against my will, I the dispensation of the gospel is the committed unto me. அதனம் 18. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றிய எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவு இல்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். What is my rewards then? Worldly, that I when approach the gospel I may make the gospel of Christ without charge, that I boast not my power in the gospel. வசனம் 19. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களையே ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். For through God I be free from all men, yet how the I made and myself servant unto all, that I make going the more. வசனம் 20. யூதரே ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களே ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனை போலவுமானேன். And unto the Jews I became as a Jew, that I might gain the Jews. To them that are under the law
as under the law, that I may go in them that are under the law. வசனம் 21. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலமானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக ஆனவனாய் இருக்கிறேன். To them that are the without law, as the without law being not without law to God, but under the law to the Christ, that I might go in them that are the without law. வசனம் 22. பலவீனரை ஆதாயப்படுத்திக்கொள் படிக்கும் பலவீனர்களுக்கு பலவீனனாய் போலானேன். அப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். To the weak became I as the word, that I may go in the word. I am made all things to all men, that I make by all men save them. வசனம் 23. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கும் அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். And this I do for the gospel's sake, that I may be partaker thereof with you. வசனம் 24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். And now hear not they which run in the race run all but one, and receiveth the prize. So run that he may obtain. வசனம் 25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தையும் பெறும்படிக்கு அப்படியே செய்கிறார்கள். நாமே அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படியே செய்கிறோம். And every man that striveth for the ministry is an temporary in all things. Now they do it to the obedient corruptible crown, but we and the incorruptible. வசனம் 26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடினேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினேன். Therefore so run not as the uncorruptly, so fight I not as one that betteth the hair. வசனம் 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறன்னா தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். But I keep under my body, and the bring it unto the subjection, lest the body any man's when I have the approach to the another, I myself shall be a castaway. Ami's books. இயற்கை விளைபொருட்களின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஆங்கிலேயர்கள். வில்லியம் ஹோஸ்டெட்லர் தனது பண்ணையை விற்கிறார் என்று அவர் மெதுவாகச் சொன்னார். நீங்கள் சீரியஸ் ஆகச் சொல்கிறீர்களா? ஈவி தனது இருக்கையில் சுழன்றாள். அப்போது அவளது மடியில் இருந்த போர்வையை தட்டிவிடும் நிலைக்கு சென்றாள். வில்லியம் ஹோஸ்டெட்லருக்கு அந்த பகுதியிலேயே மிகவும் வெற்றிகரமான இயற்கை விவசாய பண்ணைகளில் ஒன்று இருந்தது. பேரன் பேத்திகள் பிறக்கத் தொடங்கியது. மருமகளுக்கு அருகில் இருப்பதற்காக அவரும் அவரது மனைவி அடேலும் இந்தியானாவுக்கு குடிபெயர்கிறார்கள் என்று ஒரு வதந்தி பரவியுள்ளது. அவரது பண்ணை உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவள் சொன்னது. சரிதான். அந்த பண்ணை கச்சிதமாக இருந்தது.
அது ஏற்கனவே இயற்கை விவசாய பண்ணையாக சான்றளிக்கப்பட்டிருப்பது அவனுக்கு நிறைய வேலைகளை குறைக்கும். அவன் தனது திட்டங்கள் அனைத்தையும் தொடர முடிவு செய்தால். அவன் சிரமப்பட்டு கொண்டிருந்தான், அது நிச்சயம். ஒரு நிமிடம் அவன் மிகுந்த உற்சாகத்துடன் செயல்பட தயாராக இருந்தான். அடுத்த நிமிடம் படுக்கைக்கு அடியில் பதுங்கிக் கொண்டு மீண்டும் வெளியே வரவேண்டாம் என்று நினைத்தான். காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் நினைத்தான். எப்படியிருந்தாலும் அப்படி நடக்கும் என்று நம்பினான். நாங்கள் நாளை அதை போய் பார்க்கவிருந்தோம் என்று ஃப்ரீமன் தொடர்ந்தார். நீங்கள் இன்னும் போக வேண்டும். எனக்கு தெரியவில்லை. தன் குரலில் இருந்த எதிர்மறை எண்ணத்தை அவன் வெறுத்தான். அவள் இங்கே இல்லை என்றால். நீங்கள் இருவரும் அந்த கனவை பகிர்ந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு சரியாக நினைவிருந்தால். அது உங்கள் அசல் யோசனைதானே? ஆமாம். அவன் கடினமாக விழுங்கினான். ஆனால் இப்போது. Englishers who swear by organic products. William Hostetler is selling his farm, he said quietly. Are you serious? Evie spun in her seat, nearly knocking the blanket off her lap in the process. William Hostetler had one of the most successful organic farms in the area. Rumor has it he and his wife Adele are moving to Indiana so they can be closer to their daughter-in-law when the grandkids start coming. His farm is perfect for you. She was right. The farm was perfect. Having it already certified organic would take a lot of work off him. If he decided to go ahead with all his plans. He was struggling, that was certain. One minute he was raring to go and the next he wanted to crawl under the bed and never come out again. He supposed it would get better with time. He hoped it would anyway. We were supposed to go look at it tomorrow, Freeman continued. You should still go. I don't know. He hated the negativity in his voice. If she's not here, I know you two shared the dream. But if I'm remembering correctly, it was your original idea, was it not? Ja. He swallowed hard. But now. கான்செப்ட்ஸ் புக்ஸ். சமர்ப்பிப்புகள். நவீன மற்றும் சமகால கதை சொல்லுக்கான வரலாற்று, பல்துறை, சத்துவார்த்த மற்றும் கலாச்சார அணுகுமுறைகளை வழங்கும் கட்டுரைகளை 6000-9000 வார்த்தைகள் சமர்ப்பிப்புக்கு எம்எஃப்எஸ் அழைக்கிறது. ப்ரோட் பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலத் துறைக்கான ஜான்ஸ் ஹாப்பிங்ஸ் யூபிக்கு தங்கள் கட்டுரைகளை வெளியிடுவதற்கு ஆசிரியர்கள் பிரத்யேக உரிமத்தை வழங்குவதைப் பொறுத்து வெளியிட்டுள்ளது. எம்எஃப்எஸ்ஸில் முந்தைய வெளியீட்டை அவர்கள் அங்கீகரித்ததால் ஆசிரியர்கள் தங்கள் கட்டுரைகளை அவர்கள் வெளியிடும் புத்தகங்கள் மறுபதிப்பு செய்யலாம். எல்லாவற்றிலும் நல்லதையே காண உங்கள் மனதை பயிற்றுவிக்கும் நேர்மறை என்பது ஒரு தேர்வு. உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி உங்கள் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தது. அமெரிக்கன் ஹேட்ஸ்
அசோசியேஷன் 99 ஆண்டுகள். பாதுகாப்பு பிரச்சார மூளைகள் ஆதரவாளர்கள். இந்த ஆண்டு அமெரிக்கா இதய சங்கம் அதன் 99வது ஆண்டு நிறைவை கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா இதய சங்கத்தின் 99வது பிறந்த நாளை கொண்டாடுவதில் இணைந்த கிழக்கு மாநில பிராந்தியத்தை சேர்ந்த தாராள மனப்பான்மை கொண்ட 2ஆம் நூற்றாண்டு பிரச்சார நன்கொடைகளை இன்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம். எங்கள் முட்டைகள் இந்த பணியிலும் எங்களுக்கு பிடிக்கும். அவை சிறந்ததாக இருக்கும் வரை பாட்டி காலை உணவு தான் சிறந்த நேரம். அதனால் தான் சாதாரண முட்டைகள் சரியாக வருவதில்லை. GH சமையல் துறைகளில் உள்ள நிபுணர்களிடமிருந்து சமையல் சுவைக்காகவும் அன்பு வரவேற்பு. இந்த வெப்பமண்டல மதுபானத்துடன் குளிர்கால இரவுகளை சூடாக்கவும் பருவகால குஸ்ட் மற்றும் அன்னாச்சி பழச்சாறுகளுடன் மசாலா ரம்மை இணைக்கவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முடிச்சாச்சு. நேற்று ஒரு தம்பிக்கு அவங்க டேடி பைக் வாங்கி தரதுக்கு நீ என்ன காசில் வேணாலும் பைக்கை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாராம். அவங்ககிட்ட சொன்னேன், நீ உன் சொந்த காசில் சம்பாரிச்சு வாங்கினா அந்த பைக்கை பத்திரமா வச்சுப்ப, ஃப்ரெண்டுங்கெலாம் கொடுக்க மாட்டேன், வேகமாக போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சொல்லி அவன் சொன்னான். அதேமாரி அவனை ஈவி பைக்காக எடுப்பா, ராயல் என்ஃபீல்டில் ஒரு பைக் இருக்குது அந்த மாதிரி எடு, அப்படி இல்லைனா ரோட் ஸ்டார் ப்ரோ எடு ஓலாவில் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னேன், நீ எது எடுத்தாலும் உன் பொருளை நீ பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு வேகம் கம்மியாகும். சிட்டியில் 40, அவுட் ஆஃப் த பைபாஸில் 80 தான் நீ ஃபாலோ பண்ணணும், அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சேன் என் தம்பிக்கு. அவர் மாத்தூர் மணலில் இறங்கினார். மணலில் இப்போ புதுசாக போட் சவாரி, பெடலிங் போட் சவாரி, 2வது பைக், ரேஸ் பைக் மாதிரி அதில் தண்ணியிலே ஓட்டுவாங்க, அந்த பைக்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. சென்னையிலே இஸ் பெஸ்ட் பிளேஸாக மாறிச்சு. சூப்பர் பிளேஸ், போய் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.